ராணிப்பேட்டையில் காதல் திருமணம் செய்த இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் கணவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட கணவனால் கடன்காரர்கள் நெருக்கடி கொடுத்ததால் மனைவி விபரீத முடிவு எடுத்ததன் பின்னணி என்ன? பாசமாக வளர்த்த மகளை அவர் விரும்பியபடியே காதலித்தவருடன் திருமணம் செய்து வைத்த நிலையில் 2 ஆண்டுகளில் வாழ்க்கையை முடித்துக் கொண்டதை தாங்கிக் கொள்ளாமல் பெண் வீட்டார் கதறி துடித்தது காண்போரை கலங்கடித்திருக்கிறது. இளம்பெண் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டிய நிலையில் மர்மம் விலகுமா? ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த திருமால்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத்குமார். இவர் கௌசல்யா என்ற பெண்ணை காதலித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார். காதல் திருமணம் செய்த பிறகு சில மாதங்களுக்கு வினோத்குமார் வேலைக்கு சென்று சம்பாதித்து வந்துள்ளார். ஆனால் அண்மை காலமாக அவர் வேலைக்கு செல்லாமல் ஆன்லைன் சூதாட்டத்தில் மூழ்கியுள்ளார். அதில் பெரும் தொகையை இழந்திருக்கிறார். அத்துடன் திருமணத்தின் போது பெண் வீட்டார் கொடுத்த 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 சக்கர வாகனத்தை விற்று ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பலரிடம் கடன் வாங்கி அந்த பணத்தையும் இழந்துள்ளார். அதில் பணப்பாக்கம் அடுத்த நெல்லூர்பேட்டையைச் சேர்ந்த 23 வயதான கேசவர்தனியிடம் வினோத்குமார் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். வாங்கிய கடனை பல மாதங்களாக திருப்பித் தராததாக கூறி கேசவர்தனி தனது நண்பர்களுடன் வினோத்குமார் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு தனியாக இருந்த அவரின் மனைவி கௌசல்யாவிடம் கடனை கேட்டு தகாத வார்த்தைகளில் பேசி திட்டியுள்ளார். அவர்கள் தரக்குறைவாக பேசியதால் கௌசல்யா கடும் மன உளைச்சலில் இருந்துள்ளார். மேலும் தனது காதல் கணவனின் பொறுப்பற்ற செயலால் விரக்தியடைந்த அவர் வீட்டில் யாரும் இல்லாதபோது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் கௌசல்யாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கணவர் வினோத்குமார் மீதும் புகார் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பெண்ணின் தற்கொலைக்கு காரணமான கணவர் மற்றும் கடன் நெருக்கடி கொடுத்த கேசவர்தனி, அஜய், ஜெகன் ஆகிய 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காதல் திருமணம் செய்த பெண் கணவனின் பொறுப்பற்ற செயலால் விபரீத முடிவெடுத்து தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் குடும்பத்தினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.